அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 160 வண்டி. இது வந்து BS4 மாடலு. BS4ல் FI மாடலு. இப்போ இது பார்த்தீங்கன்னா BS6 BS4 மாற்ற போகிறோம். கார்பரேட்டர் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சென்சாராக இருக்கும். இன்ஜெக்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கார்பரேட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். த்ராட்டில் பாடி எல்லாமே கழட்டி ஃபியூல் பம்பு முதல்ல க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபியூல் பம்பு தான் இதில் வந்து கம்ப்ளைண்ட்டு. அது இல்லாமல் இன்ஜெக்டர் வந்து சரியான முறையில் இது ஸ்ப்ரே ஆகலை, ஸ்லோ ஸ்பீடு வந்து கரெக்டாக ஆடலை. அப்போ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சென்சாரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு BS4 மாற்றுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வாங்கியிருக்கோம், கார்பரேட்டர் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இப்போ இதில் வந்து வண்டி வந்து கிக் பண்ணோடனே நமக்கு வந்து டைரெக்டாக கரண்ட் வரும். இதில் வந்து வண்டியில் கரண்ட் வருது. இப்போ நம்ம கார்பரேட்டர் போட்டு பெட்ரோல்லாம் ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் இருக்கிற த்ராட்டல் படி மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இன்ஜெக்டர் கனெக்ஷன் மட்டும் டம்மி பண்ணிவிட்டு கார்பரேட்டரை வந்து செட் பண்ணணும். இப்போ இந்த வண்டியில் இருக்க த்ராட்டல் படி இது தான். இப்போ இது பார்த்திங்கன்னா மேப் சென்சாரு, டிபிஎஸ் சென்சாரு, பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர் ப்ரெஷர் சென்ஸ் பண்ணுற சென்சார். இப்போ இதனோட பிளான்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இப்போ நம்ம அதை கழட்டிட்டு BS4 கார்பரேட்டர் மாடல் வண்டிக்கு உள்ள பிளான்ச்சை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வண்டி வந்து இப்போ BS4 மாடலில் BS6 போட்டிருந்த வண்டியை கார்பரேட்டர் போட்டு நம்ம ஷோக்கு எல்லாமே போட்டு அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பெட்ரோல் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி கார்பரேட்டரில் தான் ஓடுது. வண்டி ஃபுல் த்ராட்டலில் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு, ஃபியூல் த்ராட்டல் பாடி எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து மேனுவலாக கார்பரேட்டர் மாடலாக மாற்றியாச்சு. பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேப் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும். அரை மணி நேரத்துக்கு இப்போ இந்த வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வண்டி பக்காவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டேப் வந்து கரெக்டாக ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணி போட்டாச்சு. இப்போ ஆன் ஆஃப் எல்லாமே ரெடியாக இருக்கும். அதே போல் கார்பரேட்டர் வந்து போட்டாச்சு. வேறு எந்த ஒரு ஆல்ட்ரும் பண்ணலை. இதில் தெளிவாக இருக்குது வண்டி. பக்காவாக இருக்குது வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 பொருள் தான் மாற்றிருக்கு. மற்றபடி எல்லாமே வண்டியில் இருக்கிற பொருள் மட்டும்தான். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ.